ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அழகஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, இந்த பாருங்கள், எங்கள் பாப்பா கையில் வச்சுருக்கால அது 3 பேருடைய சேவிங்க. இந்த சேவிங் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு தான் நாங்கள் ஒரு முக்கியமான பொருள் வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த உண்டியல் 2 உண்டியல் இருக்குல்ல, அது ரெண்டுமே 2 பாப்பாங்க விட்டு கிட்டத்தட்ட அவங்க 2 வருஷமாக சேவ் பண்ண அமௌண்ட்டு இதில் இருக்குது. இது அவங்களுடைய ஓன் அமௌண்ட்டுங்க. அவங்க ப்ரைஸ்லெட் வந்து பாப்பாங்க வந்து சேல் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கூலில் பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஊரில் இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு போகையில் இந்த மாதிரிலாம் அவங்க ப்ரைஸ்லெட்டு சேல் பண்ணி சேர்த்து வச்ச அமௌண்ட்டுங்க. அவங்க 2 பேருடைய இதுவும் அவங்களுடைய ஓன் அமௌண்ட்டு. அந்த பாக்ஸில் இருக்கிறது என்னுடைய அமௌண்ட்டுங்க. இப்படி நாங்கள் சேவ் பண்ணி எவ்வளோ பணம் சேர்த்துருக்கோம் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய பொண்ணு உண்டியல் தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பெரிய பொண்ணோட்டில் நிறைய தாள் சேர்த்து வச்சுருக்கா. நிறைய ரூபாயாக இருந்தது. காயின் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எவ்வளோ இருக்குன்னு ஒன்று ஒன்றா எண்ணி பார்க்கலாம். அமௌண்ட்டு போட்டு எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ், அதாவது சும்மா என் பாப்பாங்க வந்து அவங்களே தான் கேட்டாங்க, அம்மா நாங்கள் வந்து ப்ரைஸ்லெட் சேல் பண்ணுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து அவங்க சேவ் பண்ண அமௌண்ட்டு பாருங்கள். பெரிய பாப்பா கரெக்டாக 2001 ரூபா மொய் பண்ண மாதிரி அவள் சேர்த்து வச்சுருக்கா. 2001 ரூபா சேர்த்து வச்சுருக்கா 2 வருஷமாக. அவளுடைய ஓன் அமௌண்ட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து வந்து நாங்கள் வந்து சின்ன பாப்பாவோட உண்டியிலே நாங்கள் வந்து இது உடச்சிட்டோம். அவங்க பாருங்கள், சின்ன பாப்பா நிறைய காயின் தான் வந்து நிறையா போட்டிருந்தா. அவ்வளோவா வந்து ரூபாய் நோட்டு வந்து அவ்வளோவா இல்லை. அவள் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்துருக்கான்னு பாருங்கள். 2223 ரூபா சேர்த்துருக்கா. பெரிய பாப்பாவை விட சின்ன பாப்பா வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டா. அவங்க 2 பேரும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் தான் அதிகம் நீ தான் அதிகம் சொல்லிவிட்டு. அடுத்து இது வந்து என்னுடைய சேவிங் அமௌண்ட்டு. நான் அப்பப்போ சேவ் பண்ணுவேன். அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருவேன். அப்படி அது போக மீத காசு இருந்ததை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து நான் வந்து ஒரு 2 மந்த்தாக சேவ் பண்ண அமௌண்ட்டு தான். மொத்தமாக நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். மொத்தமாக 11,000 இருந்துச்சு. காயின் எல்லாத்தையும் சேர்த்து பாப்பாங்க வந்து 4,000 ப்ளஸ் என்னுடைய அமௌண்ட்டு எல்லாம் சேர்த்து 12,000 கிட்ட வந்துச்சு. 11,900 என்னமோ வந்துச்சு. 12,000 100 ருபீஸ் கம்மியாக இருந்தது. காயின் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்சுட்டோம். 1 ரூபா காயின், 2 ரூபா காயின், 5 ரூபா காயின் சொல்லிட்டு 1 ரூபா காயின் எல்லாத்தையுமே நான் திருப்பி அந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டுட்டேன். மீத காயின் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள், 11,913 இதுதான் எங்களுடைய சேவிங் அமௌண்ட்டு. இது வந்து ஃபேமிலியாக இப்போ வந்து அந்த அமௌண்ட்டு சேவ் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோன்னு நான் சொல்கிறேன் வாங்க. பாப்பா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கிளம்பி எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. பாப்பா பாருங்கள், பெரிய பாப்பா அவள் ஒரு 1 நம்பர் சோம்பேறின்னு உச்சம். அவள் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா. தலை கெட்ட வேணாம், நான் அப்படியே வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அடுத்து என் வீட்டுக்காரர் உள்ளே போனாங்க. டக்குன்னு கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் காரில் ஏறியாச்சு. எல்லாருமே ஏறிட்டாங்க. நான் வீட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு பின்னாடி தான் வந்தேன். இப்போ நானும் காரில் ஏறிட்டு நாங்கள் வந்து எந்த கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அவங்களாம் வீடியோவில் காட்டிகிட்டேன் வர்றேன். இப்போ கார் வந்து வெளியில் எடுத்தாச்சு. எல்லாருமே கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ கடைக்கு போய் எங்களை மட்டும் இறக்கி விட்டுட்டு பெரிய பாப்பாவும் அவங்க அப்பாவும் கம்பெனிக்கு போயிட்டாங்க. நானும் சின்ன பாப்பாவும் மட்டும்தான் கடைக்கு போனோம். பாப்பா அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஊட்டி விட்டுட்டே வந்தா. இப்போ கடைக்கு வந்தாச்சு. நானும் சின்ன பாப்பாவும் தான் வந்தோம். வீடியோ வந்து பாப்பா எடுத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த அளவுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். போனவுடனே சீட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி இதே கடையில் தான் நாங்கள் சீட்டு போட்டோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவில் வந்து இருக்குது இந்த கடை. 2 இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து நம்ம வந்து டிஜிகோல்டுலலாம் நீங்கள் அமௌண்ட்டு சேர்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். டெய்லியும் எவ்வளோ வேணாலும் பணம் போட்டுக்கலாம். ஆனால் சேதாரம் இல்லாமல் அந்த மந்த்து 10 மந்த்து கட்டணும். கட்டி முடித்தோன்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்கீமு தான் இருக்குது இங்கே. டெய்லி ஸ்கீம், மந்த்லி ஸ்கீம், அப்புறம் வந்து 1 டைம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்கீம் இருக்குது. நமக்கு வந்து இது வந்து டிஜிகோல்டில் நம்ம பணம் போடுறத விட இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா டிஜிகோல்டில் நம்ம போடுறது வந்து நம்ம செய்கூலி எல்லாமே சேதாரம் எல்லாமே வந்து நம்ம பே பண்ணணும். பட் இதுவும் அதே ஸ்கீம் தான், டெய்லி ஸ்கீம் சொல்லிட்டு இருக்குது. நம்ம எவ்வளோ பணம் வேணாலும் கட்டிக்கலாம். ஆனால் நம்ம வந்து 10 மந்த்து தான் கட்டணும். கட்டி முடித்தோன்னே நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம பொருள் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 4 கிராம் கிட்ட வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன். ஆனால் நாங்கள் எவ்வளோதுக்கு எடுத்தோம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். நான் சேர்த்து வச்ச வெயிட் வந்து 3.978 கிராம் வந்து சேர்த்து வச்சுருந்தோம். நாங்கள் எடுத்தது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த பில்லில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான தருணம் இது. ஏன்டா எங்கள் ஃபேமிலியோட சேர்த்து வச்ச காசு, எங்கள் எல்லாருடைய காசுமே வந்து இந்த நகையில் வந்து இருக்குது. இது எங்கள் சின்ன பாப்பாவுக்கு தான் எடுத்தோம். அவள் கை அளவுக்கு ப்ரைஸ்லெட் வந்து நான் எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து இன்னொரு பாப்பாவுக்கும் எடுக்கணும். இதே மாதிரி சேர்க்க ஆரம்பிச்சுட்டு அடுத்த வருஷம் அதே பாப்பாவுக்கும் அதே கிராமில் வந்து இன்னொரு பாப்பாவுக்கும் எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து கிராம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கேஸ்டிங் மாடல். நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரைஸ்லெட்டு, ரிங்கு, இந்த மாதிரி தோடு, சின்ன குழந்தைகளுக்கான சின்ன தோடு, இந்த மாதிரிலாம் எடுக்கையில் நீங்கள் கேஸ்டிங் மாடல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லாவே வந்து லைஃப் வரும். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எவ்வளோ தான் கிராம் வந்து கம்மியாக இருந்தாலும் நல்லா தங்கம் வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். பாருங்கள், 4 கிராம் 250 மில்லி தான். ஆனால் பாருங்கள் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. நல்லா திக்காக இருந்துச்சு. சில கிராம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்துற மாதிரி இருக்கும்ல, ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாவே திக்காகவே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாப்பா தான் செலக்ட் பண்ணாங்க. அவங்க கைக்கு நீட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்தளவுக்கு இதாக இல்லை பாருங்கள். 4.250 கிராம் இருந்துச்சு. நேற்று ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11,300. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.